நான் துளசிமதி முருகேசன், பாரா பேட்மிண்டன் பிளேயர். இப்போ பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸ் பாரா பேட்மிண்டன் உமன் சிங்கிள்ஸ் SU5 கலந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் பாராலிம்பிக்ஸ். நான் பாரா பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணது 2023 தான். 1.5 இயர்ஸில் தான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து கோச்சிங் கொடுத்தது என்னோடய அப்பா தான். 13 இயர்ஸாகவே அவர் தான் கோச்சிங் கொடுத்தாரு. இப்போ அட்வான்ஸ் ட்ரைனிங்காக கோபிச்சந்த் அகாடமியில் இர்ஃபான் கோச் மூலிமா ஒரு 3 இயர்ஸாக ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த மெடலை ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக. ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மெடல் என்னோடய விக்ட்ரி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அப்பாலேருந்து கோச்லேருந்து ஃபிசியோஸ், நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. என்னோட இந்த சில்வர் மெடல் பின்னாடி இந்த பங்களிப்பு யாருன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், உதயநிதி அண்ணா, அப்புறம் MS மெம்பர் செக்ரட்டரி சார் எல்லாருமே தான். எனக்கு இப்போ நான் வெட்னரி படிச்சுட்ருக்கேன். எனக்கு ட்ரைனிங்காக லீவ் கிடைக்கல காலேஜில். நாங்கள் போய் பார்த்தோம், கோச் அப்பா எல்லாம் போய் உதயநிதி அண்ணாவை போய் பார்த்தோம். இந்த மாதிரி சொன்னோம் லீவ் கிடைக்கலன்னு சொல்லி. அவங்க உடனே GO பாஸ் பண்ணி எனக்கு ஓடி வாங்கி கொடுத்தாங்க ட்ரைனிங்காக. ஸோ நான் அவங்க கொடுக்கலன்னா இந்த மெடல் இன்னைக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் 4 மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை ஸ்ரீநிகேதன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் எங்களை இன்வைட் பண்ணி எங்களை ஹானர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே சில்வர் ஜெயிச்ச உடனே என்ன இது சில்வர் மெடல் வின் பண்ணிட்டோமே, கோல்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. இங்கே இவ்வளோ எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே இல்லை நம்மளும் ஜெயிச்சிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் பெருமை சேர்த்துருக்கோன்னு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் இர்ஃபான், தமிழ்நாடு பாரா பேட்மிண்டன் எக்ஸ்பர்ட் கோச், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி தமிழ்நாட்டை பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸ் போட்டியில் பாரா அத்லெட்டிக்ஸில் பிரான்ஸ் மெடல், பாரா பேட்மிண்டனில் ஒரு சில்வர் மெடல் மற்றும் 2 பிரான்ஸ் மெடல், டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு 4 மெடல் கிடச்சிருக்கு இந்த பாரிஸ் பாராலிம்பிக்கில். பாரா பேட்மிண்டனில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டுக்கு மெடல் கிடச்சிருக்கு. ஒரு சில்வர் மெடல், 2 பிரான்ஸ் மெடல். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக ஒரு கோச்சாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த வெற்றி எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஸ்ரீநிகேதன் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்லேருந்து கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸு, கோச்சஸ் எல்லாத்தையும். ஸோ இனி வர காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட், உதயநிதி சார், மெம்பர் செக்ரட்டரி, CM சார், இவங்க எல்லாமே நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கிராஸ் ரூட் லெவல்லேருந்து பயிற்சி கொடுத்தா இன்னும் நிறையா வெற்றிகள் நம்ம அடுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பாராலிம்பிக்ஸில் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெற்றிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஜெயிச்ச அப்புறம் தான் ஊக்கத்தொகை தருவாங்க. இந்த வாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ துளசிமதி முருகேசன் பேட்மிண்டனில் சில்வர் ஜெயிச்சிருக்காங்க, நித்யஸ்ரீ பிரான்ஸ் மெடல் பேட்மிண்டனில், மனிஷா பிரான்ஸ் மெடல் பேட்மிண்டனில், அப்புறம் நம்ம லெஜெண்டரி அத்லட் பிளேயர் மாரியப்பன் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் இப்போ முன் வந்திருக்காங்க. ஸோ பாரா பேட்மிண்டனில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ நம்ம பாராலிம்பிக்ஸை மட்டும் பார்க்காம நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃப்யூச்சர் நம்ம ஒரு ஏஷியன் கேம், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மற்றும் பல பாராலிம்பிக்ஸும் நம்ம மெடல் பண்ண முடியும்ட்டு நான் நம்புறேன். சார், இப்போது இது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் விளையாட்டு வீரர்கள் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் அவ்வளோக்கு ஒரு மெடல்ன்றது பெரிய ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போது ஒலிம்பிக் மெடலு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி பிளேயர்ஸுங்க நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பாராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாடணும், அதில் போய் கலந்துக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸே வெரி டஃப் ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரான்ஸு, சில்வர் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆஸ் அ கோச்சாக நான் பார்க்கும்போது நான் எல்லாருமே ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சர்வதேச அளவில் நம்ம தகுதி பெற்று பாராலிம்பிக் அரங்கில் போய் நம்ம அங்கே விளையாடுறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ப்ளஸ்ஸு இப்போ லாட் ஆஃப் அவேர்னஸ் நடந்துகிட்ருக்கு இந்த விளையாட்டு. ஸோ இவங்களோட ஒவ்வொரு வெற்றி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகை மூலமாக எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்கு. இது கண்டிப்பாக நிறையா பேருக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஃபர்தராக இதை நம்ம டேக்அப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிசபிலிட்டிக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமை பிளான் பண்ணி தரணும். ஸோ ட்ரைனிங் இஸ் எ சேலஞ்சிங்,
பட் அவங்க வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து ஒரு பாசிட்டிவ் வேவாக அவங்க ஒரு சாதனை பண்ணுற பட்சத்தில் ஒரு கோச்சாக இது வந்து ஒரு மோட்டிவேஷன் எனக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும்.